அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாப்பி குட் டே. சிக்கன் வாங்குனீங்கன்னா இதை போல் ஒரு வாட்டி கிரேவி ரெடி பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது ரைஸ் பரோட்டாவோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஆயில் சூடாகிற வரைக்கும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. சாப் பண்ணி நான் வெங்காயம் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் 2 தக்காளி பொடியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது சிக்கன் லெக் பீஸ் எடுத்துருக்கேன். லெக் பீஸ் இல்லைனாலும் நார்மலான சிக்கன் பீஸ் எடுத்துக்கலாம். சிக்கன் லெக் பீஸுங்கிறதுனால இந்த மாதிரி நான் கீரல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒன் சைடு நான் கோதுமை மாவு எடுத்து பரோட்டாக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த சைடு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிவிட்டு அதே ஆயிலில் பொடியாக கட் பண்ணினா 2 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதங்கின அப்புறம் இதில் ஏலக்காய் லவங்காய் பட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பச்சை மிளகாய் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இதோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கார்த்திகை மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்னியில் தயிர் சேர்த்துட்டா தண்ணி வடிஞ்சிடும், நல்லா கெட்டியாகிடும், ஆங்கர்ட் மாதிரி ஆகிடும். அது சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் சிக்கன் சேர்க்குறது அதோட வெங்காயம் அரைச்ச பேஸ்ட் சேர்க்குறது ஸ்கிப் ஆகிடுச்சு. நீங்கள் சிக்கன் சேர்த்துட்டு அரைச்ச வெங்காயம் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தனியாத்தூள் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட ராஸ்மெல் போய் இதில் நல்லா ஆயில் விட்டு வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் டேஸ்டான சிக்கன் மசாலா சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி. இதை போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். சூடான பரோட்டா இல்லைன்னா சூடான ரைஸோட வச்சு சாப்பிடும்போது உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இல்லை கார்னிஷ்க்கு கொத்தமல்லி அதோட ஃப்ரை ஆனியன் க்ரீன் சில்லி ரெட் சில்லி சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சூடான பரோட்டா ரைஸோட இது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குட் டே. அஸ்ஸலாமு அலைக்கும்.